ஹலோ, குட் மார்னிங். காலையில் எழுந்துச்சி சாம்பார் வைக்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சோறு பொங்கியாச்சு. இப்போ சாம்பார் வைக்க போகிறோம். அதில் பருப்பு போட்டிருக்கேன். சிறுபருப்பையும் துவரம் பருப்பையும் மிக்சிங் பண்ணி போட்டிருக்கேன். இதில் காயம் போடணும். காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டால் பருப்பு குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது. சில நேரம் சூடு பண்ணோன்னா கெட்டு போயிடும். அதே நேரத்தில் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். வெந்தயம் போட்டாச்சு. வெள்ளைப்பூடு உரித்து போடணும். பருப்பு வேகிறதுனால காய்கறி போடணும், தக்காளி போடணும், சாம்பார் பொடி போடணும். போட்டு கொதிக்க வச்சு தாளித்தோம்னா சாம்பார் பொடி போட்டு எல்லாம் செஞ்சு வத்தப்பொடியெலாம் போட்டு செஞ்சேன்னா சாம்பார் ரெடி. காய்கறியை போடணும். தக்காளி போட்டாச்சு. இப்போ காய் போடணும். காய்கறியை போட்டு சாம்பார் பொடியை போடணும். காய் கொஞ்சம் வெந்தோடனே சாம்பார் பொடி போட்டு தாளிச்சு பண்ண வேண்டியதான். சாம்பார் பொடி போட்டாச்சு. தாளிச்சம் பண்ணி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி மஞ்சள்லாம் போட்டு ஊற்றினா சாம்பார் ரெடி. வெயிட் பண்ணுங்கள். பாய்.